சர்ஃப்ராஸ் கான் இந்த பையனை நோட் பண்ணி வச்சுக்கிங்க. ஐபிஎல் 2026 வேற மாதிரி ஆட போறான். நீங்க வேணா பார்த்துட்டே இருங்க. இவன் எப்படா சான்ஸ் கிடைக்கும் உள்ள பூந்து கலக்கிடலான்னு பார்த்துக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்காப்புல. நான் இந்த வீடியோல ஒரு 5 பாயிண்ட் சொல்றேன். ஏன் இவரு ரியல் கேம் சேஞ்சர் ஃபார் சிஎஸ்கேவா இருப்பாருன்ட்டு. இதுக்கு முன்னாடி அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் லைக் பட்டன் மட்டும் தட்டி விட்டுருங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் பாயிண்டே என்னன்னாக்கா, தலைவன் மிடில் ஆர்டர்ஸ் தான் எப்படி இருந்தாலும் வரப்போறான். ஸ்பின்னர்ஸை வேற மாதிரி அடிச்சு நொறுக்கி தூக்கி போட்டுருவான். அவர் பெஸ்டா விளாடுறதே ஸ்பின்னுக்கு அகைன்ஸ்டா தான். வேற மாதிரியான ஷாட்ஸ்லாம் ஆடுவாரு. ஸ்வீப்பு, ரிவர்ஸ் ஸ்வீப்பு, லேட் கட்டு இப்படின்ட்டு வேற மாதிரி ஆடி அந்த மிடில் ஆர்டர்ஸ்ல வேற மாதிரி ரன் ஸ்கோர்ஸ் பண்ணா இவர் டெஃபினட்டா ஒரு கேம் சேஞ்சராக இருப்பாருன்ட்டு நான் சொல்றேன். இந்த மாதிரியான பிளேயர்ஸ் உண்மையுமே டீமுக்கு தேவை. யோசிச்சு பாருங்க, ஒரு சைட்ல டெவல் பிரீஸ் ஃபாஸ்ட் பவுலிங்கை போட்டு பிரிச்சு எடுத்தாருன்னா சர்ஃப்ராஸ் கான் ஸ்பின்னர்ஸ் வேற மாதிரி ஆடுவாரு. ஸோ அதனால இல்ல சர்ஃப்ராஸ் கானோ இல்ல சிவன் தூபாவோ இருந்தா பவுலர்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டெவல் பிரீஸ் ஆடிப்பாரு. ஸ்பின்னர்ஸ் சிவன் தூபாவோ இல்ல சர்ஃப்ராஸ் கானோ ஈஸியா ஆடிட்டு ஸ்கோர்ஸ் வேற லெவலில் தூக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதாவது பாயிண்ட் என்னன்னாக்கா, ரீசன்ட் டைம்ல பவர் ரேட்டிங் ஃபார்ம் வேற மாதிரி சர்ஃப்ராஸ் கான் ஷைட் முஸ்தவலியில் 203 ஸ்ட்ரைக் ரேட் ஓவரால் டோர்னமெண்ட் ஆடி முடிச்சிருவான். பவர் ரேட்டிங் ஃபார்ம்ல வேற மாதிரி தெரியுறாரு. ஸோ அதனால தான் சொல்றோம் மிடில் ஆர்டர்ஸ் இறக்கி விட்டாருன்னா பிரிச்சு கொடுத்துருவாருன்ட்டு. இதுவும் ஒரு இன்னிங்ஸ்ல ஜஸ்ட் 47 பால்ஸ்ல 100 ரன் அடிச்சு மிரட்டி விட்டாரு. கண்ணா உன்னைய மாதிரி பையனதுன்னா நாங்க வருஷமா தேடிட்டு இருக்கோம். இவரோட மெயின் ரூல் என்னன்னாக்கா, வருஷம் அழகேனாவும் ராய்டும் என்ன பண்ணாங்களோ அது சர்ஃப்ராஸ் கான் நமக்கு பண்ணி தருவாருன்றதை நான் 100% அடிச்சு சொல்றேங்க. அவங்கள விட நல்லாவே பண்ணுவாருன்னு தோணுது எனக்கு. ஷாஹித் முஸ்தபில்ல வேற மாதிரி ஆடிட்டு வந்துருக்காங்க. என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் தெரியுமா? நம்பர் பர்ஃபெக்டான பேட்ஸ்மேன் ஃபார் நம்பர் 4ங்க. ருத்ராஜுக்கு அடுத்து டெஃபினட்டா சர்ஃப்ராஸ் கான் தான் ஆடணும். அதுக்கடுத்து டெவல் பிரீஸ், சிவன் தூபே அப்படின்ட்டு நம்ம பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. டெஃபினட்டா சொல்றேன், இவன் ஆட வைக்கலன்னா டீமுக்கு தான் அது லாஸு. மூணாவது பாயிண்ட் என்னன்னாக்கா, இப்போ ரீசெண்டா விஜயசாகர் ட்ராஃபில ரெக்கார்ட் பிரேக்கிங் ஃபினிஷர் பண்ணிருக்காங்க. ஃபினிஷிங் ரோன்லி வேற மாதிரி ஆடி காமிச்சிருக்காரு. ஜஸ்ட் 15 பால்ல ஒரு 50 போட்டு வேற மாதிரி கேமை ஃபினிஷ் ஆகிருக்காரு. இவ்வளோ நேரம் நான் மிடில் ஆர்டர் மட்டும் தான் செம்மையா ஆடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பயமுள்ள ஃபினிஷிங்கே வேற மாதிரி ஆடுதுங்க. எஸ்பெஷலி விஜயசாகர் ட்ராஃபில 15 பாலுக்கு ஒரு 1/2 போட்டு முடிச்சுட்டாங்க அந்த மேட்சை. எல்லாரும் தோனி கூட ஃபினிஷ் பண்ண ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு கவலையா இருக்காங்க. நீங்க வேணா பாருங்க, வேற மாதிரியான மாற போறாங்க இந்த 3 பேரும். சர்ஃப்ராஸ் கான், டெவல் பிரீஸ், சிவன் தூபி, இவங்க 3 பேரை வேற மாதிரி ஃபினிஷ் பண்ண போறாங்கன்னு தோணுது. அலாங்கிட்டு எம்எஸ்டி தலா எக்ஸ்பீரியன்ஸுக்கு தலா இருக்காரு, கைட் பண்றதுக்கு இருக்காரு அவரு. ஸோ டெஃபினட்டா வேற மாதிரி டீம் காம்பினேஷன் செட் ஆகுதான் நான் நம்புறேன். அதனால தான் சொல்றேன், சர்ஃப்ராஸ் கான் நமக்கு முக்கியமா ரியல் கேம் சேஞ்சரே அவரு தான் நான் நினைக்கிறேன். வேற மாதிரி ஃபார்ம்ல இருக்காரு. நம்பர் 4 தலைவன் கொஞ்சம் குண்டா இருக்காங்க நினைக்காதீங்க, வேற மாதிரி ஃபிட்னஸ் வச்சிருக்கான். ஐடியஸ் டெஸ்பிக்கிட்டே வேற மாதிரி ஆடி காமிக்கிறோம். இதுவும் இல்லாமல் இப்போ ரீசெண்டா 17 கிலோ எதோ குறைச்சான்லாம் கேள்வி ஓட்டேன். இந்த மாதிரி ஃபிட்னஸ் தான் நம்ம டீமுக்கு டெஃபினட்டா தேவை. டபுள்ஸ் மிடில் ஆர்டர்ஸ்ல ஓடணும். இந்த 4th பாயிண்ட்ல ஃபிட்னஸ் சிஸ்டம் தான் மிக ஒரு முக்கியமான பாயிண்டா நான் சொன்னேன். பழபுள்ள 17 கிலோ சண்டா குடிச்சிட்டு உட்காந்துருக்கு. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க, ஃபிட்னஸ் சரியில்லைன்ட்டு. நம்பர் 5 என்னன்னாக்கா, அவர் ஒரு ஸ்டீல் அந்த ஐபிஎல் 2026 ஆக்ஷன்லேயே பார்த்தோன்னாக்கா ஒரு ஸ்டீல் ஆஃப் த ஐபிஎல் சீசன் பார்த்தீங்கன்னாக்கா சர்ஃப்ராஸ் கான் தான் நான் சொல்லுவேன் ஃபார் சிஎஸ்கே. ஏன்னா நீங்க ஒரு யங்ஸ்டர் மேல 14 கோடி கொடுத்து எடுக்கிறீங்கன்னா அவருக்கு எவ்வளவு ப்ரெஷர் இருக்கும் தெரியுமா? பட் ஆனால் சர்ஃப்ராஸ் கானுக்கு அதெல்லாம் கிடையாது. ஏன்னா நீங்க அவர் ஒரு ஜஸ்ட் 75 லட்சத்துக்கு தான் எடுத்துருக்கீங்க. இதுக்கு தான் சொல்றதே 75 lakhs ஒரு ஸ்டீலே பண்ணிட்டாங்கடா. எப்படி 57 ஆயிடும் ரகேனா மாறலாம் இருந்தாங்களோ அந்த மாதிரி தான் இப்போ சர்ஃப்ராஸ் கான் உள்ள வந்துருக்கான். டேய் நீங்க மற்றவங்க கம்பேக்ஸை சொல்லிட்டு போங்க. வேற எந்த பிளேயர்ஸ் கேம் சேஞ்சரா இருப்பாங்கன்னு தெரியும். கம்பேக்ஸை சொல்லிட்டு போயிடுங்க.